ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம் அன்பு தந்தை மரிய வியானி அவர்களின் பாசமான பெற்றோர் மரிய பிரகாசம் லூர்து மரி என்னும் நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த அண்ணன் அண்ணி ஆரோக்கியராஜ் ஆரோக்கியமரி, அன்பார்ந்த அக்கா மைத்துனர் மெர்சி லூர்து சாமி என்னும் அன்பர்களே, இங்கே கூடி வந்திருக்கின்ற நெருக்கமான உறவுகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, மாண்பமை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே, உண்மையாகவே இந்த திடீர் இறப்பை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மார்ச் மாதம் 8ஆம் தேதி காலை 6 மணிக்கு, மீண்டுமாக 9ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றினார் நம்முடைய பாசமான தந்தை மரிய வியானி. இவ்வளவு சீக்கிரம் அவரை பிரிவேன் என்று நான் நினைத்தும் பார்க்கவில்லை. 11ஆம் தேதி எனக்கு செய்தி வந்தது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று. இல்லை, 2 நாட்களுக்கு முன் எனக்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லையே என்றேன். நான் போய் பார்க்கணும் என்று சொன்னேன். இல்லை, ஒரு வாரத்திலே வந்துடுவார், சனிக்கிழமை வந்துடுவார், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துடுவார், போக வேண்டாம் என்று சொன்னார்கள். சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொன்னவர் இன்னும் ஒரு வாரம் கழித்து ஆண்டவரமே சீக்கிரம் போய்விட்டார் என்னும்போது மனசு தவிக்கிறது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, கண்ணீர்தான் அதிகமாக வெளிப்படுகிறது. 9ஆம் தேதி திருப்பலி முடிந்த பின் சாத்திப்பட்டு மக்களிடம் நான் சொன்னேன், நம்ம தந்தை மரியை வியானி ஒரு பொக்கிஷம், இவர் நீங்கள் எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், ஒத்துழையுங்கள், நம்முடைய மக்களின் வளர்ச்சிக்காக கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை என்று நான் சொல்லி முடித்தேன். அத்தகைய ஒரு கொடையை கடவுள் இப்போது எனக்கு சீக்கிரம் வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார் போல தெரிகிறது. திருப்பாடல் 139, என் உள் உறுப்புகளை உருவாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. 13வது வசனம், அஞ்சத்தகு முறையில் வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். 16வது வசனம், நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரே, எங்கள் அன்பு தம்பி வியானிக்கு 41 ஆண்டுகள் 4 மாதம்தான் என்று வாழ்நாள் எதுவுமே இல்லாத சமயத்திலேயே குறித்து வைத்திருக்கிறா, ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. கண்ணதாசன் இயேசு காவியத்தில் மரித்த ஆண்டவரின் உடலை மாதா மடியிலே கிடத்தி இருக்கின்ற போது, தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ என்று சொன்னார். இன்றைக்கு அம்மா லூர்து மரிக்கும் அப்பா மரிய பிரகாசத்துக்கும் அதே வார்த்தைகள் தான். அப்பா இருக்க, அம்மா இருக்க, அக்கா இருக்க, அண்ணன் இருக்க, தம்பி சாகின்ற சங்கடங்கள் கொஞ்சமா? இன்றைக்கு ஆயர் இல்லத்தில் உறக்கமாக ஒலித்த அழுகுரல் எல்லாமே சாட்சி. பங்கு மக்கள், பக்கத்து ஊர்க்காரர்கள் எல்லாருமே தங்களில் ஒருவரை இழந்ததைப் போல தங்கள் வருத்தத்தை, துயரத்தை தெரியப்படுத்தினார்கள்.
அதுதான் மிகப்பெரிய சாட்சி, ஆறுதல் இந்த நல்ல மனிதருக்கு, இந்த நல்ல குருவுக்கு. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். மீண்டுமாக 32ஆம் வயதத்தில் மரியாவே 32ஆம் வசனத்தில் மரியா வேறு. ஆண்டவரே, திருப்பி அதே வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆண்டவரே, எங்களோடு இருக்கின்றீரா? அப்படியானால் ஏன் எங்கள் வியானி இறந்தா என்ற ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஆண்டவருடைய பதில் என்ன? உள்ளம் குமுறினார். 35வது வசனத்தில் கண்ணீர் விட்டார், அழுதார். இதுதான் ஆண்டவருடைய பதில். உறக்க ஒலித்த இந்த அழுகுரலோடு ஆண்டவர் இயேசுவின் அழுகுரலும் எனக்கு கேட்கிறது. அன்னைக்கு அவங்க 2 பேர், இன்னும் கொஞ்சம் 10-15 பேர் அழும்போது, ஆண்டவரே, நீ சும்மா இருக்கவில்லையே, எங்கள் கண்ணீரை நீர் பார்க்கிறீர் தானே, ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஆண்டவரே. எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருவது, ஒரு அம்மா ஜெர்மனியிலிருந்து எழுதினார்கள், ஆண்டவரே, எங்களை விட்டு நீர் அவரை பிரித்தது வருத்தம் என்பதை விட இவ்வளவு நாள் இத்தகைய அன்பான ஒருவரை, யாரையும் காயப்படுத்த நினைக்காதவரை எங்களுக்கு கொடுத்தீரே, விட்டு சென்றீரே, எங்களுக்கு வகுப்பு தோழராக கொடுத்தீரே, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்துக்கு கொடுத்தீரே, எங்கள் ஊருக்கு கொடுத்தீரே, பணிக்கன்குப்பத்துக்கு கொடுத்தீரே, சாத்திப்பட்டுக்கு கொடுத்தீரே, இன்னும் பணியாற்றிய மற்ற பங்குகளுக்கு கொடுத்தீரே என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மோடு அழுகின்ற ஆண்டவரால் நாம் ஆறுதல் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் நூலும் நமக்கு ஒரு பக்கம் ஆறுதல், இன்னொரு பக்கம் சிறந்த போதனை. பொன்னை உலையில் இட்டு புடமிடுவது போல ஆண்டவர் அவரை புடமிட்டார். யாருக்கும் வெளியே காட்டிக்கல, பெராயர் சொன்னது போல யாருக்கும் சொல்லிக்கல. சொன்னால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அண்ணன் நான் கொஞ்சம் காசு போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய வியாபாரத்தில் வர்றதை பற்றி கஷ்டப்பட வேண்டாம் என்று அதிகமாக வெளிப்படுத்தாமலேயே மறைவாகவே மௌனமாகவே துன்புற்றிருக்கிறார். யாரிடம்தான் குற்றம் இல்லை, எல்லாரிடமும் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆண்டவர் பொன்னை உலையில் இடுவது போல அவரை புடமிட்டு இருந்திருக்கிறார். அருளும் இரக்கமும் தாம் தேர்ந்து கொண்டவர்களோடு இருக்கும் என்பது தான் நமக்கு ஆறுதல். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆறுதல் காட்டுகிறார். அன்றைக்கி யாரோ என்கிட்ட கேட்டாங்க, என் மேல் ரொம்ப கோபமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஹிட்லரை கூட நான் வெறுக்கவில்லை, உங்கள் மீது நான் கோபமாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். மென்மையான, கனிவான, அன்பான இவரோடு ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் இருக்கும். உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் அவர்கள் இளைப்பாறுதல் அடைவார்களாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார். உரிய காலத்துக்கு முன் இறந்து விட்டார், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் ஆறுதல் தருவார். நீடிய வாழ்வு, ஆண்டுகளின் எண்ணிக்கை ஒரு மனிதனின் அளவுகோல் அல்ல. ஞானம்தான் நரை திரை, குற்றமற்ற வாழ்வுதான் பழுத்த முழுமை. ஞானம்தான் நரை திரை, குற்றமற்ற வாழ்வுதான் பழுத்த முதுமை. தீமை நடுவு நின்று அவர் எடுத்துக்கொண்டார். தீமையாளர்கள் நடுவு நின்று ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நாம் எல்லாம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டியது, பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரத்துக்கு என்ன ஆகுமோ? சென்ற ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலியோடு கலந்தான் என்று. ஆண்டவர் மற்றவர்கள் உயிராயிருப்பவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள் என்று நினைக்காதீர்கள், மனம் திரும்பாவிடில் நீங்கள் அழிந்து போவீர்கள். சிலோவாமில் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றதே, மனம் திரும்பாவிடில் நீங்கள் அழிந்து போவீர்கள். இறந்தவர்கள் பாவிகள் என்று நினைக்காதீர்கள். உயிராயிருக்கிற அத்தனை பேருக்கும்
இது ஒரு அழைப்பு, மனமாற்றத்திற்கு, நிறைவாக வாழ்வதற்கு, அன்பாக இருப்பதற்கு. பாருங்கள், தம்பி வியானியினுடைய இறை நம்பிக்கைத்தான் அவரை இவ்வாறு வாழ வைத்தது. குறிப்பாக நான் கண்டது, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் தள்ளி போடாமல் உடனே செய்து முடித்துவிட்டு உரியவர்களிடம் கணக்கு கொடுப்பது. டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. பவுல் சொன்னார், தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. பவுல் சொன்னார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். பாருங்கள், டியூட்டி கான்ஷியஸ், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. நல்ல உதவி பங்கு தந்தை, நல்ல ஆயரின் செயலர், நல்ல பங்கு தந்தை, நல்ல பள்ளி தலைமை ஆசிரியர், நல்ல தாளாளர். உண்மையாகவே ஆண்டவர் இவருடைய நற்செயல்களை பார்த்து இவருக்கு கைமாறு அளிக்க வேண்டுமென்று நாம் எல்லாரும் வாழ வேண்டும். கூடுமானால் இத்துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஆண்டவர் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார். எல்லாம் வெறுமை. ஆண்டவரே ஜெத்சமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறாரே, அது போல தானே இந்த சாவும். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டேன்? ஆண்டவர் இன்னும் புலம்பினார். சாவை பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கிறது, எல்லாம் வெறுமை, ஒன்றுமில்லாம். கொரோனா காலத்தில் கொத்து கொத்தா போனாங்க. அண்மை காலத்தில் கொரோனா இல்லைன்னாலும் சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லாம் போகின்றார்கள். நேற்றைய முன்தினம் சேலத்தில் நம்முடைய பேராயரனுடைய வகுப்பு தோழர் சவரி என்பவர் 5 ஆண்டு காலம் படுத்த படுக்கையாக, முதுகிலே திரும்பி கூட படுக்க முடியாது, மரித்தார். வேதனையாக இருந்தது, பாடுபட்டார் என்று. அவருக்கு 82 வயது. நேற்று முதலாக திண்டிவனத்தில் வேதியரான ராயப்பன் என்கிறவர் மரித்தார். அதற்கும் சென்றேன். இன்றைக்கு பார்த்தால் அவர்களில் பாதி வயது கூட இல்லாத நம்முடைய அன்பு தம்பி வியானியினுடைய மரிப்பு. எல்லாம் வெறுமையாக இருக்கிறதே ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் என்னதான் எங்களுக்கு சொல்லுகிறீர்? பிரியமானவர்களே, எல்லாம் வெறுமை அல்ல. நாம் எதிர்நோக்கின் மக்கள். கடவுள் நம்மை ஏமாற்ற மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த சிலுவையிலே தொங்கும்போது கூட நம்ம எல்லாரையும் தம்முடைய அம்மாவுக்கு பிள்ளைகளாக இதோ உன் தாய் என்று அடையாளம் காட்டி நம்பிக்கை தந்தாரே, அந்த ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். சிலுவையிலே தொங்கும்போது கூட நமக்காக மன்னிப்பு வேண்டினாரே, அந்த ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். சிலுவையிலே தொங்கும்போது கூட இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். நாம் எதிர்நோக்கின் மக்கள். எல்லாவற்றோட முக்கியமாக தந்தை கடவுள் இந்த பாடுகளுக்கு முன், தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உயிர் நீத்தவரை தழுவிக்கொண்டு வெற்றி வீரராய் உயிர்த்தெழச் செய்தாரே, அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து செல்வோம். உயிராயிருக்கிற நாம் எஞ்சியிருக்கிற நம்முடைய வாழ்வை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோம். எத்தனை வகுப்பு தோழர்கள், அருமையான அருள் பணியாளர்கள் அவரை சுமந்து வந்தார்கள். ஆண்டவரே, நீர் சுமந்தீர், நாங்கள் சுமந்தோம். எங்கள் அன்பு சகோதரர் வியானி விட்டு சென்ற பணியை எத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு கொடுக்கிறீரோ செய்து காட்டுவோம். எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் பங்கு தந்தை இன்னும் செய்ய இருந்ததை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே என்று எல்லாரும் உறுதி கொள்வோம். நம் அன்பு தாய் ஜென்மராக்கினி நமக்கு ஆறுதல் அளிப்பாராக, நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.